ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் இருக்காது. இந்த இடத்துல வந்து கல் இருக்கும், பாறாங்கல் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் நிறைய பேர் வந்து துணி துவைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நாங்களே போய் ஜாலியாக வந்து குளிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாம்பு 2 இழைஞ்சி பார்த்துக்கிறோம், முருங்கை 2 இழைஞ்சி பார்த்துக்கிறோம். அதோ பாருங்க, பாம்பு மாதிரியே வந்து பாம்பு எப்படி ஒன்று சுற்றி இழையுதோ அதே மாதிரி வந்து இழைஞ்சிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டனை வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்தையும் வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்துருப்போம். எப்பயுமே வந்து நம்ம வந்து ருக்மணி சித்தி வீட்டில் என்ன நல்லா இருக்குது சொல்லிட்டு முன்னாடி நான் இது பின்னாடி இதுனா சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்த்ததே கிடையாது. அதனால் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுற்றி காட்டுப்போம். ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஏரியா குளம், அது குளம் இருக்கு. அதை சுற்றி வந்து சூப்பராக வந்து எல்லாமே இருக்குது. பப்பாளி மரம் இருக்குது, நிறைய மரம் இருக்குது. எனக்கே வந்து பேர் நிறையா வந்து தெரியல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, முதல்ல இருந்தே பார்த்து போகலாம். இது வந்து ஒரு சாமந்தி பூ கண்ணு. சாமந்தி இந்த மாலையில் கட்டுற பிறகு முட்டை சாமந்தி, அந்த சாமந்தி கிடையாது. இது ஒரு வித்தியாசமான சாமந்தி பூ. 3 இலையா பூ பூக்கும், மஞ்சள் மஞ்சளாக 3 இலை தான் பூக்கும், பெருசாக பூக்காது. அந்த சாமந்தி இலை இது வந்து அந்தியில் பூக்கும், அந்திமல்லி அந்தியில் பூக்கிறது. இது வந்து எல்லோ கலர் இருக்குதுங்க, ஏன்னா சாந்த டைம்ல வந்து பூக்கும். ஆமாம், இது வந்து குண்டுமல்லி. நாம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி ரோஸ் செடி இவங்களும் வாங்கி வச்சுறாங்க பாரு. இன்னும் நடலை, அப்படியே வாங்கி அப்படியே வச்சுறாங்க பாரு. என்ன பூன்னு வந்து தெரியல. பூ பூத்துருக்கு, நாம தான் கவனிக்கல. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இங்கே பாரு, இது வந்து அழகுக்கு வைப்பாங்களாம். இதனோட பேர் எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கிறாங்களா. அப்புறம் வந்து இது சோத்துக்காராங்க. அது அப்புறம் வந்து இந்த சைடில் வந்து குண்டு மிளகா தானே. ஆமாம், இது வந்து குண்டு மிளகா, 3 மிளகா தாங்குது. இது வந்து சீதா கண்ணு தெரியுதா. இங்கேயும் ஒரு பப்பாளி கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, சின்னதா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து செம்பருத்தி செடி. ஆமாம், இலையை ஃபுல்லாக காணோம். நாங்கள் வாங்கி அப்படி பார்க்கலாம். இந்த சைடில் ஃபுல்லாகவே பச்சை பசங்க தான் இருக்குது. பாப்பா, இது வந்து அரளிப்பூ சொல்லுவாங்க, சாமிக்கு கட்டி வைப்பாங்க. இது வந்து பால் ரோஸ் கலர் இருக்கு இந்த அரளிப்பூ. இது அரளி தான் சொல்லுவாங்க. நம்ம பசுப்பு வர மெயின் ரோட்ல இருக்கும் பார்த்தியா, அந்த பூ. இது வந்து சாமிக்கெல்லாம் கட்டி போடலாம். இப்போ வந்து பச்சைன்னு துளுத்துக்குது, இதுக்கப்புறம் தான் வந்து பூ பூக்கும். ஆமாம், அதே மாதிரி ஒரு மாதிரி வளர்ப்பாரு. இது வந்து ஹைட்டாக வந்தது. இங்கே வளர்க்கத்தை பற்றி தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் இங்கே வளரலாம், பெருசாக கூட நம்ம மாங்கெல்லாம் பெருசாக சாப்பிடலாம். பக்கத்தில் இது வந்து இப்போ வந்து பட்டு போச்சு. ஆமாம், இது வந்து அருநெல்லிக்காய் சொல்லுவாங்க, சின்ன நெல்லிக்காய். நம்ம வந்து அக்கா விட்ட பார்த்தோம் பார்த்தியா, அது வந்து தோப்பு நெல்லிக்காய், பெருசாக காய்க்கும். இது வந்து அருநெல்லிக்காய்னா அப்படி அரியா இருக்கும். இது வந்து அருநெல்லிக்காய். இது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறது. அப்புறம் வந்து கீழே வந்து குண்டுமல்லி செடி. இது வந்து நார்த்தங்கன்னு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதா. அதோட வந்து டிசம்பர் செடி. நம்ம வீட்டில் வந்து நம்ம வெட்டி விட்டுடும் நல்லா. இது வந்து அழகாக இன்னும் அப்படியே மரம் மாரியே இருக்குது போகிறோமா பார்க்க. அதுலேயே ஒரு டிசம்பர் இருக்குதா. டிசம்பர் மாதம் எப்போ போச்சுடா, இன்னும் டிசம்பர். மருதாணி செடி வீட்டுக்கு ஒன்று இருக்குது. அழகு ஒன்று நம்ம கைக்கு அப்போ நினச்சினா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இல்லாத போனால் நம்ம இடையோ இருக்கிற இடத்த போய் நம்ம தேடி போய் பறிச்சுட்டு வரணும். நம்ம வீட்டில் இருக்கிறதுனா நம்ம நினச்ச நேரம், ஏன்னா அந்த அவஸ்தை நமக்கு தெரியும். ஏன்னா நம்மனா இடைய போய் ஏன்னா பக்கத்து வீட்டில் தான் பறிச்சுட்டு வருவோம். அவங்க பெரியம்மா வந்து வீட்டிலே வளர்க்குறாங்க, கொண்டு ரம்யா எல்லாமே வந்து வீட்டிலே வளர்க்குறாங்க. வச்சுல நம்மளும் ஒரு செடியை போட்டுருவோம். அப்போ இங்கே பாருமா, பப்பாளி கண்ணு செம்மக்காய் காய்ச்சிக்குது, பழமே இருக்குது. இந்த மரத்தில் 2 மரத்துல காய் இருக்குது, இதில் வந்து பழம் இருக்குது. பார்த்து சுட்டுன்னு போயிட வேண்டியதான். இங்கேயும் பழம் இருக்குது, அந்த பக்கம் மறைஞ்சிங்குது. அதை விட வாங்க, முருங்கைக்காய் மரத்தில் முருங்கைக்காய் பார்க்கலாம், கொத்து தங்குதுங்க. வாங்க பாப்பா, நம்ம முருங்கைக்காய் மரத்துல இருந்து தான் பார்த்துக்குறோம். கீழே இருந்து பார்த்தோமா, இங்கே பாருங்க கீழே இருக்குது. இங்கே பாருங்க காய் தான். நம்ம வந்து பாம்பு 2 இழைஞ்சி பார்த்துக்கிறோம், முருங்கை 2 இழைஞ்சி பார்த்துக்கிறோம். அதோ பாருங்க, பாம்பு மாதிரியே வந்து பாம்பு எப்படி ஒன்று சுற்றி இழையுதோ அதே மாதிரி வந்து இழைஞ்சிக்குது. முருங்கைக்காய் மரம் ரொம்ப வளைவாக அப்படி போயிட்டு போடுது. அதனால செம்மக்காய். இது வந்து ஹைப்ரிட் காய் சொல்லுவாங்க, உடைக்கக்கூடாது. எனக்கு நம்ம அழகாக பின்னிக்கிட்டு வரும் பார்த்தியா. உங்கள் கை நீட்டுக்கு வச்சு பாருங்க எவ்வளோ நீட்டு வருதுன்னு. 2 முழம் வருமா? 1 2 முழம் வயசு முருங்கைக்காய். பூ கிடையாது, முருங்கைக்காய். ஆமாம், முருங்கைக்காய். இது 1 போட்டாலே போதும். பாருங்க, அதான் முக்கியமான இது ஹைலைட்டு. பாம்பு பின்னில அந்த மாதிரியே இருக்குது. அப்புறம் வந்து எத்தனை முருங்கைக்காய். நம்ம ஊர்லேயும் வந்து அதிகமாக முருங்கைக்காய் மரத்தில் வந்து தழையை தவிர முருங்கைக்காய் தானே வந்து நிறையா வந்து இருக்குது. எல்லாமே ஒரு சீசன் தாம்மா, முருங்கைக்காய் காய்க்கு தான் ஒரு சீசன் தான். சித்திரை மாதம் இந்த மாதம் நல்லா காய் காய்க்குமே, நல்லா செம்மக்காய் காய்க்கும். அதுக்கப்புறம் வந்து காய்க்காது, அது வந்து டிமாண்ட் ஆகிடும். விழுப்புரத்துல வந்து முருங்கைக்காயெல்லாம் வந்து 2க்கு 50 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து விற்பாங்க. இந்த காய் வந்து ஹைப்ரிட் காய் சொல்லுவாங்க. நம்ம சான் கலனுக்கு பற்றி அது வந்து நாட்டு காய் சொல்லுவாங்க. எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். முருங்கைக்காய்னாலே தனி டேஸ்ட் தான்ப்பா.
இந்த மரம் சாஞ்சுதான் இங்கே கொத்து கொத்தா இருக்குது. தண்ணிலாம் போய் விழுந்துக்குது பார்த்தீங்களா. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிறந்திருந்தா பார்க்குறேன் இந்த குளத்துல வந்து தண்ணி வத்தனதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு குளத்து பேர் என்ன தெரியுமா? காடா குளம் சொல்லுவாங்க. நான் தான் சொல்றேன், நான் பிறந்திருந்தேன் இந்த தண்ணி வத்தனது நான் பார்த்ததே கிடையாது, அம்மாவும் பார்த்தது கிடையாது. ஏன்னா அப்பா உனக்கு கிடையாதுப்பா, உங்கள் வயசுக்காச்சும் இந்த குளம் வச்சு நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன். எங்கள் வயசுக்கு நான் வத்தம் தெரியலமான்னு சொன்னாங்க. ஏன் தண்ணி இது வத்தாது இருக்கிற காரணம்னா இந்த குளத்துல வந்து 7 கிணறு இருக்குதான். இது வந்து 7 கிணறு உள்ள கன்னிமா சாமி சொல்லுவாங்க. படாச்சுலாம் டம்னு வெடிக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து சாமிக்கு வந்து மாலை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, அதனால வந்து பட்டாசு திருநாள் இல்லை மந்தம் திருநாடு ஸ்டார்ட் ஆகுது சாமி ஊர்வலம் வரதுக்கு, அதனால இந்த வெடி வெடிக்குது. இந்த குளத்துல வந்து 7 கிணறுக்கு சொல்லுவாங்க. அந்த 7 கிணறு இதுல வந்து தண்ணி வடிஞ்சதே இல்லையா. சுத்தி வந்து எல்லாம் தூர் வாரினாங்க, எல்லாம் பண்ணாங்க, சுத்தம் பண்ணாங்க. திருப்பி வந்து தண்ணி அப்படிதான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த அளவுலாம் இருக்கவே இருக்காது. இந்த இடத்துல வந்து கல் இருக்கும், பாறாங்கல் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் நிறைய பேர் வந்து துணி துவைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நாங்களே போய் ஜாலியாக வந்து குளிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை இதில் தான் குளிச்சிக்கிறோம், இதில் தான் துணி துவைச்சிருந்தாங்க, எல்லாமே இதில் தான் ஆண்டுக்கிறோமே. இப்போ தான் குளிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் லீவ் டைம்லாம் வந்தோன்னா வச்சுக்கிங்களா, எப்பயுமே வந்து காலா குளத்துல தான் கிடப்போம். தண்ணியில் பண்ணி கிடக்கிற மாதிரி நாங்கள் இந்த இடம் தண்ணியில் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்போமே. ஜாலியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு. அப்போனா ரொம்ப இந்த சுத்தமாக இருந்தது, நல்லா தண்ணி பார்க்குறது சுத்தம் வந்து பின்ன அந்த தழை கிழ கொட்டவே இல்லை. இப்போ சுற்றி மரம் மாட்டம் இருக்கும், தழை நிறையா கொட்டிக்கிறதுலாம் இந்த அப்படியே இருக்குது. க்ளீன் இன்னும் ரெடி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் ஆயா வீட்டுக்கு வரத்து முக்காசுக்காரன் இந்த குளத்துல குளிக்க தான் வருவேனே. குளத்துல குளிக்க, அப்புறம் தாமரை பறித்து விளாட, அந்த தாமரை காய் சாப்பிட, இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முக்காசி வருவேனே. அது மாதிரி வந்து பாட்டியும் நல்லா வந்து பாசமாக வந்து பார்த்துப்பாங்க, சித்தி எல்லாமே வந்து எங்களை வந்து பாசமாக பார்த்துப்பாங்க. அந்த ஒரு மாதம் எப்படி தான் போகுதுன்னு தெரியும், அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க. அடிக்கடி திருநாக்கடை தானே போகுது, அடிக்கடி வாப்போலாம்னு கூட்டும் போய் தேவையில்லதான் வாங்கி கொடுத்து ஜாலியாக வந்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து சின்ன பசங்க அதேமாரி தாம்பூர் பூ வந்து குளத்து சுற்றி இருந்தது, நிறைய குளத்து ஃபுல்லாகவே இருந்தது. எல்லாம் சுத்தம் பண்ண போது அந்த எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறாங்க. இது ஏதோ ஒரு விறகு வந்து தாம்பூர் பூ போகுது. வாங்க தாம்பூர் பூ பேசி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மரம் இது வந்து குழுக்குன்னு ஏசி மாரி காற்று அடிச்சு இந்த மரத்துங்க உட்காந்து குழுக்குன்னு ஏசி மாரி இருக்கு. ஏன்னு கேட்டால் இந்த மரத்து பேர் வந்து கொங்கு மரம் சொல்லுவாங்க. இந்த காய் வந்து பட்டையாக இருக்கும். நம்ம பொம்பளை பிள்ளைக்கு வந்து இடுப்பில் கட்டி விடுவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க கட்டுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க கட்டுவாங்க. முக்கியமாக வந்து பொம்பளை பிள்ளை தான் இடுப்பில் கட்டி விடுவாங்க. எதுக்கு? அரைமலை மாரி கட்டி விடுவாங்க. இந்த கொட்டையை எடுத்தா இது வந்து குங்கு மரம். இங்கே பாருங்க பூ பூக்கிட்டாங்க. காய் வந்து பட்டையாக காய்க்கும். நல்லா 2 வேலை பேச்சு 3 வேலை பேச்சு காய்க்கும். அது அழகாக காய வச்சு சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஹோல்ஸ் மாரி சந்து போட்டு அண்ணாக்கத்தில் கட்டி விடுவாங்க. அழகாக இடுப்பில் சூப்பராக இருக்கும். அம்மா சைட் கேப்பில் சிந்து பாட்டு பாடுற மாதிரி வந்து பேசினீங்க. ஆமாம், இது வந்து நல்லா பூத்து குடுங்கின பூ. இது வந்து பூத்து மொக்கு இருக்குது, மொக்கு மாரி சொல்லுவாங்க. மொக்கு இது நல்லா பூக்கும். இதுமாரி பூ தான் வந்து விற்கிற இடத்த வந்து விற்பாங்களே. மாலைக்கு மாலை போட்டு. இது வந்து காய் தானே? ஆமாம்மா, இது வந்து தான் தாமரையோட காய். இது நல்லா இன்னும் பெருசா. இந்த பூ வந்து இந்த ஸ்டேஜ் தான். இப்போ வந்து இந்த பூ இதெல்லாம் கொட்டி அந்த உள்ள மஞ்சளாகிறது வந்து காயா மாறும். இது வந்து நல்லா பெருசா பெருக்கும். காய் பெருக்குன்னா உள்ள வந்து கருப்பு கொட்டை மாரி மாறிடும். அந்த கருப்பு கொட்டை வெடிச்சு தான் வந்து தாமரை பூ தாமரை எல்லாம் காய்க்கும். சூப்பரா இருக்குதா? யாருன்னா போய் தாமரை பூ சூப்பரான்னு சொல்லுவோம்ல. இலையில வந்து தண்ணியை நிக்க தெரியுமா? தெரியும் நல்லா விளையாடிக்கிறேன். உருண்டு அழகா விடும். அப்படியே அழகா எப்படி சொல்றது, உருண்டு அழகா இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். தாமரை பூ ஏன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலர்ல இருக்குது அது. தாமரை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடம் வந்து அம்மா தான் பேசினாங்க, பட் இருந்தாலும் அம்மாட்ட இருந்து பிடிக்கல. அம்மா கிட்ட இருந்து ஆட்டை போட்டீங்க. இதெல்லாம் வந்து பெருசு பெருசா இவ்வளோ பெருசெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது வந்து ரொம்ப சின்னது பிஞ்சு. இது உள்ள வந்து அதிகமாக இருக்காது, காய் இல்லை. காய் இருக்காதா? என்ன ஒரு ஏமாற்றம். சின்னதாடா. அது வந்து சாப்பிட முடியாது. அதாவது பிஞ்சு காசு ஒன்றும் சாப்பிட முடியாது, சும்மா பார்த்துக்கலாம். இது உள்ள இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். கடைசியில் இது இந்த அளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அழகாக இருக்குது. அழகாக இருக்குதா? சின்ன நம்ம விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கெல்லாம் வந்து தாமரை வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு பிடிக்குதே இல்லை, ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து கலரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குதுல்ல, பால் ரோஸ் கலரில் இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு டாடா பாய். டாடா பாய்.